சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு விஜய் கால் பண்ணி சொல்றாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு காவேரிக்கு உடம்பு முடியல பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்க வராங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு இங்கெல்லாம் வராதிங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம காவேரி. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் ஓகே சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம விஜய்க்கு இருந்துட்டு ஒரு நம்ம பசுபதியை பற்றி ஒரு துப்பு கிடைக்குது. அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதிக்கும் நம்ம விஜய்க்கும் வாக்குவாதம் வரவும் நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ராகினி வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அப்போ போடாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகினி இருந்துட்டு விஜயை தள்ளி விட்டுறாங்க. விஜயை தள்ளி விட்ட கோவத்தில் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம கத்தி பக்கத்தில் இருந்தவோ கத்தி எடுத்து நம்ம பசுபதியில் குத்திடுறாங்க. குத்திட்ட உடனே நம்ம ராகினிக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலோட மாமா இருந்துட்டு ஐயோ தம்பி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்டே கேட்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னு தெரியாமே நம்ம விஜய் வந்து நம்ம பசுபதியை வந்து குத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பசுபதியை உயிரோடையே வைக்கக்கூடாது, நம்ம ஜெயிலுக்கு போனாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதியை இருந்துட்டு கத்தியால் குத்திட்டே இருக்காரு. இதை பார்த்த வெண்ணிலா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இங்கே பாருங்க விஜய் குத்தாதீங்க குத்தாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா, ஐயோ அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நம்ம ராகினி இருந்துட்டு கத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு ஐயோ எம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு என்ன விட்டுருடா நான் எந்த தப்பு பண்ணலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. நீ தப்பு பண்ணலையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப கோவத்தில் குத்திட்டே இருக்காரு கத்தியில. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு வலி தாங்க முடியாம கீழே வந்துடுறாங்க. விழுந்த உடனேயே நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக உன்னை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. நம்ம ராகினி இருந்துட்டு நம்ம விஜய் காலில் விழுந்து ப்ளீஸ் எங்கள் அப்பாவை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி நம்ம பசுபதியை இருந்துட்டு கத்தியில குத்திட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம வெண்ணிலா இருந்துட்டு பசுபதியை நம்ம ராகினி இருந்துட்டு பசுபதியை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு ரொம்பவே சீரியஸாக இருக்காரு. இப்போ உயிர் பொழைப்பாரா மாட்டாரானே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராகினி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதியை வந்து உயிரடி விடக்கூடாதுன்ற வெறியில வந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுமே நம்ம ராகினி இருந்துட்டு விஜயை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்கிங்கா நீங்க வராத நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. நம்ம ராகினி இருந்துட்டு போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டு போலீஸும் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு அவனை உயிரோடே விடவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவத்துல கத்தி எடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து போலீஸும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம விஜய் இருந்துட்டு போலீஸ் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு நம்ம ராகினி இருந்துட்டு எங்க அப்பாவை கத்தியால குத்திட்டே இருக்கான், இவன் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராகினி இருந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லவும் போலீஸ் இருந்துட்டு நம்ம விஜயை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதுக்கப்புறம் எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் வந்து விஜயை விசாரிக்கவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த வெண்ணிலா இருக்கிற நிலைமைக்கு காரணம் இவன் தான் வெண்ணிலாவை மாடியிலேருந்து தள்ளி விட்டு சாகடிக்க முயற்சி பண்ணா. இது வெண்ணிலோட மாமா கிட்டேயும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம வெண்ணிலோட மாமா இருந்துட்டு வராங்க. வந்து எல்லா உண்மையும் சொல்லவும் அதுக்காக நீங்க போலீஸ் கிட்ட வந்து தானே சொல்லணும், நீங்களே முடிவெடுத்து எல்லாத்தையும் பண்ணிடுறதா, இது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து நம்ம விஜயை கேட்கவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இத்தனை நாளா என் பொண்டாட்டியை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருந்தான் தெரியுங்களா உங்களுக்கு, என்னால் அவனை உயிரோடு வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் நம்ம பசுபதியை சாகடிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா இங்க பாருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு என்ன ஆனாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ராகினி இருந்துட்டு டாக்டர் வெளியே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு நம்ம காவேரிக்கு போயிட்டு கஞ்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன காவேரி இப்போ எப்படி இருக்கு காவேரி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு இப்போ கொஞ்சம் சுமாரா இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாந்தி இருந்துட்டு இப்போ எப்படி இருக்குது காவேரி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் இப்போ சுமாரா இருக்கு அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கங்காக்கா கூட பேசணும் அத்தை
அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்க பாருடி, ஒரு வாரத்துக்கு நீ கங்காவை பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க காவேரி கூட பேசாம இருக்கிறத நினைச்சு. அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்துட்டு கடையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நிவினும் நம்ம கடையை ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது தெரிஞ்ச நிவின் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போறாரு. போயிட்ட உடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட கேட்கவும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக விஜய் அவசரப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட கேட்கவும், விஜய் இருந்துட்டு என்னால அவனை உயிரோட வைக்கவே எனக்கு மனசு இல்லை, அவனை கொண்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு பசுபதி இப்ப எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு நீங்க இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போட்ட உடனே நம்ம ராகினியை பாத்துடுறாங்க. நம்ம ராகினி இருந்துட்டு நிவினை பார்த்த உடனே, நிவின் எங்க அப்பாவை விஜய் இருந்துட்டு கத்தியால குத்திட்டாங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நிவின் கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு இப்ப எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கவும், ராகினி இருந்துட்டு டாக்டர் இன்னும் யாருமே வெளியே வரவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்க அப்பா உயிரோட இருப்பாரா இல்லையானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம நிவின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு குமரன் கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம குமரன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம காவேரி கிட்ட சொல்லவும், காவேரி ரொம்பவே பதட்டமா உடனே எழுந்து வெளியே போறாங்க. வெளியே எழுந்து போனதுமே நம்ம சாரதா இருந்துட்டு எதுக்கடி வெளியே போனா இன்னும் அதிகமாயிடும்டி அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி கிட்ட சொல்லவும், காவேரி இருந்துட்டு விஜயை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன விஜயை பார்த்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா கேக்குறாங்க. ஆமாமா, நான் விஜயை பார்த்தே ஆகணும் இப்ப அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா கிட்ட வந்து ரொம்பவே தைரியமா நம்ம காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்காக திடீர்னு இப்ப விஜயை பார்க்கணும்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காராம், பசுபதியை கத்தியால குத்திட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமா கேக்குறாங்க நம்ம சாரதா இருந்துட்டு. அதுக்கப்புறம் இதை கேட்ட சாந்தி இருந்துட்டு வாய் மேல கைய வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு நம்ம காவேரியை கூட்டிட்டு போறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குமரனும் வந்துடுறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா சீக்கிரமா நான் விஜயை பார்த்தே ஆகணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்கவும், நம்ம குமரன் இருந்துட்டு காவேரி கூட்டிட்டு விஜய் கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்துட்டு தாத்தா பாட்டிக்கும் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்ட அன்பு இருந்துட்டு நம்ம பசுபதியை பார்க்க கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அவரோட புருஷன் இருந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராகினிக்கு சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகினி வந்து அப்பா நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா இருந்துட்டு விஜயை பார்க்க விஜய் கிட்ட போயிட்டு, என்னடா விஜய் எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன தத்தா பண்றது, இவன் பண்றதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்கவே முடியல தத்தா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா பேசிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு ரொம்பவே சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே வந்து சொல்லவும், நம்ம ராகினிக்கு உசிரே போயிடுது. ஐயோ டாக்டர், என் அப்பாவை எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி இருந்துட்டு டாக்டர் காலில் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே, இங்க பாருங்கம்மா, எங்களால முடிஞ்ச வரைக்கும் தான் நாங்க ட்ரை பண்ண முடியும், கத்தி ரொம்ப ஆழமா போயிருக்கு சரிங்களா, நாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து தான் சொல்ல முடியும், ஆனா இதுக்கு நாங்க உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராகினி இருந்துட்டு தலையை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அன்பும் அவங்க பையனும் வராங்க. அன்பும் அஜயும் வராங்க. வந்த உடனே நம்ம ராகினி இருந்துட்டு அஜயை பார்த்துட்டு அஜயை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ என் அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு பழைப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம அன்பு இருந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம விஜய் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருந்து வெளியே எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட தாத்தா பாட்டி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னடா விஜய், எதுக்குடா அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரியும் குமரனும் வந்துடுறாங்க. வந்த உடனே, எதுக்காக காவேரி, உடம்பு சரியில்லாதப்ப நீ இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இந்த நிலைமையில உங்களை பார்க்காம நான் எப்படி இருக்கிறது, எதுக்காக இந்த இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட கேட்கவும், விஜய் இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, அவன் இப்ப பொழைச்சு வெளியே வந்தா கூட அவனை
நான் உயிரோட விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கொடூரமா பேசிட்டு இருக்காரு. என்ன விஜய் ஆச்சு உங்களுக்கு, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு காவேரி என்னாச்சு காவேரி, அவனுக்கு எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்லவும், காவேரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இங்க பாருங்க விஜய் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட காவேரி சொல்லவும், இங்க பாரு காவேரி, நீ குழந்தைய வச்சிருக்க, நீ வந்து இப்போ வந்து பேனிக் ஆகக்கூடாது, நீ தைரியமா இரு, நான் எதுவுமே ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட குமரன் இருந்துட்டு என்ன காவேரி பிரெக்னண்டா இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்கா கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ஆமா ஆமா மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டிக்கும் இந்த விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு இந்த விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல விஜய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத நினைச்சு கஷ்டப்படவா நினைச்சு, இது ரெண்டுத்தையும் நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியே நம்ம குமரன் இருந்துட்டு இந்த நேரத்துல நீ இங்க இருக்கக்கூடாது, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போன உடனே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி சொல்ற, என்ன மாமா சொல்ற அப்படின்ற மாதிரி நம்ம குமரன் கிட்ட கேட்கவும், அதுக்கப்புறம் எல்லாம் உண்மையும் விஜய் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி நம்ம குமரன் வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா என்ன காவேரி சொல்ற, இதெல்லாம் உண்மையா காவேரி அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்கா கேக்குறாங்க. சாந்தி இருந்துட்டு என்னடி சொல்ற, எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை நினைச்சு சந்தோஷப்படுவா இல்ல கஷ்டப்படுவானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் இருந்துட்டு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.